ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். லகான் சிக்கனு ரிச் ஸ்ட்ரீட்லையா? ஆமாம், இது லகான் பிரியாணி சார். பிஸ்மில்லா பலவ் சென்டர். நல்லா சூப்பராக பக்குவமாக அந்த மசாலாவோட பயங்கரமாக வெந்திருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. மட்டன் மீட் என்ன ஃப்ளேவர் நம்மளுக்கு அந்த இதில் தெரியுமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்காமா, சிவப்பாக இருக்கான், அப்படியே பூ போல் உழுது பாருங்க. அருமை, அட்டகாசமாக இருக்குது பிரியாணி. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க, ரிச் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். பொருளுங்களாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு யூடியூபுக்காக. ஸோ அதான் ப்ரோ வந்து இதில் யூடியூப்பில் பொருள் வாங்குறதுல பொருள்லாம் வாங்குறது இல்லைங்க, ஒன்லி சோறு பிரியாணி தான். ஆமாம், சோறு பிரியாணி வாங்கலாம் சொன்னேன். ஸோ அப்படியே பொருள்லாம் வாங்கி முடிச்சோன்னா சரியான பசி. ஏதாவது நல்ல கடை பிரியாணி கடை இருக்கான்னு கேட்டேன். என்ன பசி உங்க பாருங்க, ருசியே தீர்ற அளவுக்கு சூப்பராக கொடுக்குறேன். சூப்பராக எங்கே ப்ரோ? முன்னாடி ஒரு அந்த கடையா? ஆமாம், முன்னாடி இருக்க கடை அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது ஒரு புது கடை. இந்த கடையில் வந்து லகான் சிக்கன் பிரியாணி கிடையாது. லகான் சிக்கனு ரிச் ஸ்ட்ரீட்லையா? ஆமாம், பேர் தான் ரிச் ஸ்ட்ரீட், ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் லோக்கல் கேள்விப்பட்டேன். இந்த பிரியாணி ரிச்சாக இருக்கும். நான் வந்து 100 ரூபா தான் விலை. 100. அப்புறம் அந்த பையன் பார்க்குறான். ஹாய்பா. ஹாய். Hey. கடை எங்க இருக்கு? கடை உங்க பின்னாடி இருக்குங்க. என்னங்க கடை இங்கே தான் இருக்கு மக்களே. பாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம என்ன பிரியாணி பை பண்றீங்க? இது லகான் பிரியாணி சார். எத்தனை வருஷமா இங்க வச்சிருக்கீங்க? 30 வருஷமா இங்க கடை வச்சிருக்கேன் நான். நேம் என்ன பை? பிஸ்மில்லா பலவ் சென்டர். 11 o'clock to 4:30. பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கேன். பிஸ்மி புலாவ் பிரியாணி வாங்கியாச்சு மக்களே. ஸோ ரிச் ஸ்ட்ரீட்டில் இந்த கடையோட லொக்கேஷன்லாம் கீழே மேப் பண்ணி வரேன். அப்படியே பகோடா பாஸ் ப்ரோவும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு சின்ன ஏரியானால நம்ம 2 பேர் சேர்ந்து ரிவ்யூ பண்ண முடியாதனால அப்படியே நான் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே தலையாக வந்துட்டேன் துண்டா. ஸோ லெகான் கோழி பிரியாணி. ஸோ ஈவனாக அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ரிச் ஸ்ட்ரீட்டில் எப்படி பொருளுங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கும், அதே மாதிரி ஒரு பிரியாணி லோ பட்ஜெட்டில் சும்மா சூப்பராக விறகடுப்பு பிரியாணிலேயே கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். நான் நம்பலை ஃபஸ்ட்டு, இங்கே ஒரு சூப்பரான பிரியாணி இருக்குமா, என்ட்ரன்ஸில் ஒரு பிரியாணி கடைங்க இருக்குது. ஸோ அதுதான் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் உள்ள ஒரு ஹிடன் பிளேஸாக இருக்குது, பிஸ்மி புலாவ் பிரியாணின்ட்டு. ரொம்ப வருஷமாக 28-30 வருஷமாக வச்சுருக்காரு போல். ஸோ அந்த கடைக்கு வாங்க வச்சு கூப்பிட்டு வந்தார். பிரியாணியோட அந்த முகத்தை பாருங்கள், அடாடாடா எப்படி இருக்கான் பாருங்கள். அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக அதை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே உதிரியாக அது வந்து இவங்க விறகடுப்பில் செய்யும் போதே அதோட பக்குவம் ஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க வெயிட் இருக்க வெறும் குஸ்கா மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் அதை பார்க்கணும். ரைஸு நல்லா சூப்பராக பக்குவமாக அந்த மசாலாவோட பயங்கரமாக வெந்திருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து வடித்து கொட்டுற அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மசாலா பயங்கரனால சாப்பிட வெறும் குஸ்காவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லகான் கோழி பிரியாணியில் அதை பாருங்கள், லெக் வாங்கியிருக்கேன். இவங்க வந்து 100 rupees 60 rupees தராங்க, 80 rupees 100 rupees அந்த ரேஞ்சிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் காசு கம்மியாக இருந்தால் கூட அதுக்கும் பாய் வந்து வச்சு கொடுக்குறாரு குஸ்கா. ஸோ பார்த்தேன் லகான் கோழியோட லெக்கு தனியாக தூக்கியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். லகான் கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு பார்த்தா கடுத்த உடனே நம்ம பாய்லர் கோழி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வருது, சூப்பருங்க. இதை பாருங்கள், மீட்டை ஒரு ஈக்குவல் ஒரு மட்டன் மீட் என்ன ஃப்ளேவர் நம்மளுக்கு அந்த இதில் தெரியுமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்காமா, சிவப்பாக இருக்கான். தனியாக அப்படியே கறியை மட்டும் எடுத்துக்காம வரேன். ஸோ கறி மட்டுமே அப்படியே சிவப்பாக இருக்கான் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. லகான் கோழி இவ்வளோ சூப்பராக வெந்திருக்காங்கன்னா அதை வந்து மசாலா ஏற்றி அவங்க ரொம்ப நேரம் வேக விடுவாங்க. நார்மலாக எடுக்கிறத விட ரொம்ப நேரம் வேக விட்டுறதுனால இந்த அளவு பக்கம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 கூட வேக விட்டுருப்பாங்க. கறி பீஸு செம்ம சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே பூ போல் உழுது பாருங்கள் வர்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் கறி பீஸை வச்சு பிரியாணியை வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் அதை பார்க்கணும். அருமை, அட்டகாசமாக இருக்குது பிரியாணி. நீங்கள் வந்து ஒரு லகான் கோழியில் வந்து எசன்ஸ் இறங்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கடையில் அருமையாக செஞ்சுருக்காரு பாய், சூப்பர். ஸோ லகான் கோழியில் அந்த மசாலா ஃப்ளேவரும் சரி, அந்த காரம், பிரியாணிக்கு என்ன காரமோ அந்த காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்ககிட்ட கத்திரிக்காய் பச்சடி இருக்குது, வெங்காய பச்சடி இருக்குது. ஸோ கடையோட டைமிங் இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணி வரேன். ஏன்னா இது வந்து பஜாருக்கு சென்டர். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குன்னால ஒரு 3 மணி 4 மணிக்கு கூட முடிஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்களாம்,
3 மணி அந்த மாதிரியே முடிஞ்சிடணுன்னாங்க. ஆனால் வந்து நீங்கள் பஜாரில் ஏதாவது பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி சூப்பராக சாப்பிட்ணுன்னா பாய் கடையை நம்பி வரலாம். ஏன்னா தரமாக கொடுக்குறாரு. 100 ருபீஸுக்கு லெகன் கோழி வந்து இந்த மாதிரி பிளேஸில் கொடுக்குறது சூப்பர் விஷயம். கத்திரிக்காய் பச்சடி எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் பச்சடி மட்டும் ஒரு டேஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ கத்திரிக்காய் பச்சடி மட்டும் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். கத்திரிக்காய் பச்சடி அந்த புளிப்பாக இருக்கட்டும் சரி, அந்த காரமாக இருக்கட்டும் சரி, வெறும் கத்திரிக்காய் அது மட்டும் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. கத்திரிக்காயோட அந்த பக்கம் பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக அந்த புளிப்பு தாங்கி பயங்கரம். அப்படியே அந்த கத்திரிக்காயோட பெரட்டி பிரியாணியை சாப்பிட்டா தான் இந்த பிரியாணிக்கு ஒரு அழகு. கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு அப்படியே கூட ஒரு கொஞ்சம் கறியை வச்சுட்டு, கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு அப்படியே கொஞ்சம் பெரட்டி கூட கொஞ்சம் கறியை வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் அதை பார்க்கணும். இந்த கத்திரிக்காயோட அந்த புளிப்பும் சரி, பிரியாணியோட காரமும் சரி, ரெண்டு மிக்ஸ் ஆகி வாய்க்குள்ளே பிளாஸ்ட் ஆகுது. செம்மையாக இருக்குதுங்க. டேஸ்ட் வைஸு ஒரு 100 ருபீஸும் சரி, அந்த 60 ருபீஸும் நீங்கள் கொடுத்து சாப்பிட்றது சரியான வர்த்தாக இருக்கும். கடையோட லொக்கேஷன்லாம் கீழே மேப் பண்ணி விட்றேன். சரி, நீங்கள் ரிச் ஸ்ட்ரீட் வந்தாலே ரிச்சான கடையில் போய் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்ட வரைக்கும் பிரியாணி ஒரு அல்டிமேட்டுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ப்ரோ வேறு சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அவர் ரிவ்யூவை பிடிச்சிட்டு எவ்வாறுங்க எப்படி நல்லா இருந்துச்சுல்ல? இந்த இடத்துல நான் நிற்க முடியலன்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வச்சிருவேன். உங்களை சாப்பிட சொல்லுவேன். ஆமாம், ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலே எல்லாத்தையும் அதுதான் பார்த்தேன். என்னடா பிரியாணி அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா நான் வந்து முன்னாடியே வந்திருப்பேன். சாப்பிட்டு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ப்ரோ உங்க ஆஸ்பர்ல இந்த பிரியாணி லெகன் கோழி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர். லெகன் கோழி வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ரஃப்னஸ் வந்து இந்த மீட்டுக்கு இருக்குமே தவிர அதை குக் பண்ணி ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகும். பட் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இட்ஸ் வர்த்தி பிரியாணி. நிறைய மக்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி இந்த இடத்தோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஹபீபுல்லா காம்ப்ளெக்ஸு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முகமது ஹுசைன் ஸ்ட்ரீட்டு. நம்ம ரிச் ஸ்ட்ரீட் பள்ளிவாசல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து ரைட்டு திரும்பின உடனே இந்த கடை இருக்கும். மேப் லொக்கேஷன் போட்டுறா இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி நான் நியாஸ் பக்கம் பாய்ஸ். டாடா பாய்.